ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்படுற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இதுலேருந்து பார்க்கலாம். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 56^75 த யூனிட் டிஜிட் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட யூனிட் பிளேஸ் பாருங்களேன், 6 இருக்குது. ஃபுல் நம்பரை எடுத்து 75 டைம்ஸ் யாருமே மல்டிபிள் பண்ண மாட்டாங்க. கடைசி யூனிட் டிஜிட்டை பார்ப்பாங்க. 6 இருக்கா, இப்போ 6ஓட பவரில் 1 6 தான் வரும். இப்போ 6ஓட பவரில் 2 அப்படின்னா 6ஓட 6 மல்டிபிள் பண்ணும்போது 36 கிடைக்கும். இப்போ 6 பவர் 3 பண்ணும்போது 6 into 6 into 6 மல்டிபிள் பண்ணோம்னா 216 கிடைக்கும். இதோட எல்லா யூனிட் டிஜிட்டும் பாருங்க 6ல தான் முடிஞ்சிருக்கு. நீங்க இது கூட இன்னொரு 6 மல்டிபிள் பண்ணாலும் இது கூட இங்க ஒரு 6 மல்டிபிள் பண்ணா 6 6 36 6ல தான் முடியும். திருப்பி 6 மல்டிபிள் பண்ணாலும் 6ல தான் முடியும். அப்ப 6 பவர் எனி நம்பர் பண்ணும்போது இதோட யூனிட் பிளேஸ் டெஃபினட்டா எதுல மட்டும் தான் முடியும், 6ல மட்டும் தான் முடியும். அப்ப 6ன்றது தான் அதோட யூனிட் டிஜிட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டா இருக்கு. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चनல பாருங்க, choose the correct figure which continuation of the figures அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல வந்து இங்க ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு சர்க்கிளும் இருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சர்க்கிளை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளை இதே மாதிரி மேலே ஒரு ட்ரையாங்கிளை காப்பி பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஷேப்பை பெருசாக்கி இருக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயரை பெருசாக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த பென்டகனை மேலே இதே பேட்டர்ன்ல காப்பி பண்ணி உள்ள போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல தான் அது சரியா நடந்திருக்கு. அப்போ அது ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, அடுத்து 2 சர்க்கிள் இருக்கு, அடுத்து 3 சர்க்கிள் இருக்கு. ஸோ அடுத்து டெஃபினட்டா 4 சர்க்கிள் வரணும். ஸோ 4 சர்க்கிள் இருக்கிற மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ இந்த ஆரோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஆரோ இங்க இருந்து இருக்கு, அடுத்து இங்க வந்து ஒரே ஆரோ தான் இருக்கு, இங்கேயும் ஒரே ஆரோ தான் இருக்கு, அப்புறம் 3 ஆரோ ஆயிருக்கு. ஸோ 2 ஷேப்புக்கு ஒரே நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கிறதுனால அடுத்த 2த்துக்கும் 3 ஆரோ தான் வந்திருக்கும். நீங்க 1 இருந்து இங்க 2 இருந்து இங்க 3 வந்தா தான் இங்க 4 வருமே தவிர இங்கே 1 இருந்ததுன்னா இங்கே 3 தான் இருந்திருக்கும். அப்போ 3 ஆரோ வரணும். ஆரோ ஒரு பிளேஸ் கீழே வந்திருக்கும். ஏன்னா இங்க ஆரோ ஒரு பிளேஸ் மூவ் பண்ணிருக்கு, இங்க ஒரு பிளேஸ் மூவ் பண்ணிருக்கு. அப்போ இங்க கீழ் நோக்கி வந்திருக்கணும் ஆரோ. ஸோ 4 சர்க்கிளும் 3 ஆரோவும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. 71 பார்க்கலாம். இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இதுவும் கண்டினியூஷன் தான் கண்டுபிடிக்க போறேன். முதல்ல சர்க்கிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிள் முதல்ல இந்த கார்னர்ல இருக்கு, அதுக்கப்புறம் சர்க்கிள் இந்த கார்னருக்கு வந்திருக்கு, அப்புறம் இந்த தேர்ட் கார்னருக்கு போயிருக்கு. அப்போ அடுத்த ஷேப்ல கண்டிப்பா இந்த பிளேஸ்ல ஃபோர்த் கார்னர் இங்க வந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது தேர்ட் ஆப்ஷன்லேயும் ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் சர்க்கிள் கரெக்டான பிளேஸ்ல வந்திருக்கு. அப்போ இன்னொரு ஷேப்பை நம்ம கண்டுபிடிச்சதாகணும். இப்போ ஸ்கொயரை பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் வந்து அடுத்த ஃபிகர்ல அடுத்த பொசிஷனுக்கு போயிருக்கு. ஆனா இது வந்து ஷேப்பை வந்து கொஞ்சம் மாத்திட்டு உள்ள வந்து டார்க் ஆக்கியிருக்காங்க. திருப்பி அதே ஸ்கொயர் இந்த தேர்ட் பிளேஸ்க்கு போயிருக்கு, அப்போ பிளாங்க் ஆக்கிட்டாங்க. அப்போ அடுத்த ஃபிகர்ல இதே ஸ்கொயர் மேலே போயிருக்கும், ஆனால் ஷேப் மாதிரி டார்க்கா மாறி இருக்கணும். அப்படி மாறி இருக்கிற ஷேப் அந்த தேர்ட் ஃபிகர்ல தான் இருக்கு. அப்போ அதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். இந்த டயக்ராம் பாருங்க, இதுல வந்து ஒரு கிராஸும் இதுல ஒரு பிளஸும் இருக்கு. இதுலயும் கிராஸ், அடுத்து வந்து பிளஸ் தான் வந்திருக்கணும். ஸோ பிளஸ் இருக்க மாதிரி நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ முதல் 2த்துல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ இங்க இருக்கிற பிளஸ் வந்து இங்க போயிருக்கு. இந்த ஷேப்பே வந்து ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு உங்களோட கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. இது அப்படியே ஒரு சின்ன ரொட்டேட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சரியா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க பிளஸ் இங்க போயிருக்கு, மைனஸ் இங்க போயிருக்கு, அப்படியே எல்லா ஷேப்பும் மாறி இருக்கு பாருங்க. ஸோ 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரே ஒரு ரொட்டேஷன் தான் பண்ணியிருக்கணும். ஸோ இங்க இருக்கிற டிவிஷன் ரொட்டேட் பண்ணும்போது இங்க வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஷேப் இப்படி மாறி இருந்தா இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் பிளேஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஸ்கொயரும் ட்ரையாங்கிளும் வந்து பிளேஸ் மாதிரி இருக்கணும். அடுத்து இங்க வந்து இப்படி எஸ் போட்டிருக்காங்க, இங்க வந்து இப்படி போட்டிருந்தாங்களா. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க போட்டிருந்த எஸ் இந்த பக்கமும் இங்க போட்டிருந்தது இங்க மாத்தி எழுதியிருக்காங்க. இங்க இந்த சைடு வந்திருக்கு, இது இந்த சைடு வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா இதை வந்து நம்ம அந்த மிரர் இமேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இங்க இருக்கிறது இங்க போடணும், இங்க இருக்கிறது இங்க போடணும் அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற 3ன்ற ஷேப் இங்க வரும்போது இப்படி உள்ள நோக்கி வரும், இங்க இருக்கிறது இப்படி வரும்போது இப்படி உள்ள பார்த்த மாதிரி வரும். அப்படி வரும்போது இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரியா இருக்கு. ஏன்னா ட்ரையாங்கிள் மேல போயிருக்கணும்ல. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஸோ இங்க வந்து 2 டாட் இருக்கு, இங்க வந்து இது அப்படியே டபுள் ஆயிருக்கு, 4 டாட் ஆயிருக்கு. அதான் அதே பொசிஷன்ல கீழே 2 டாட் வந்திருக்கு. ஒரு லைன் இருந்து இங்க 2 லைன் ஆயிருக்கு, லைனும் டபுள் ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க வந்து இந்த மாதிரி 2 டாட் இருக்கு. அப்ப அங்க டபுள் ஆகணும்னா 4 டாட் வந்திருக்கணும் இதே டைரக்ஷன்ல. அப்படி பார்க்கும்போது செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா லைன் வந்து இங்க 1 இருந்து இங்க 2 ஆச்சுல, அப்ப டபுள் ஆச்சுல. அப்ப இங்க 2 லைன் இருந்துச்சு, அடுத்ததுல 4 லைன் வந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது இதுதான் சரியான ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியானது.
அடுத்த கொஸ்டினும் அதே பேட்டர்னில் கண்டினியூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெளியில் இருக்கிற பாக்ஸ் பாருங்கள், இப்படி வந்திருக்கு. இது வந்து இதோட மிரர் இமேஜ் தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸை இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போது இந்த பாக்ஸ் இங்கே வெளியில் இருக்குன்னா இந்த சைடு வர்ற பாக்ஸ் வந்து இந்த ஷேப் 1 இல்லை இந்த ஷேப் 4ல் இருக்க மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கணுங்க. அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. இங்கேயும் ஃபஸ்ட்டு பெரிய சர்க்கிள் தான் வந்திருக்கு. ஆனால் இப்படி இருந்த லைன் வந்து இப்படி மாறி இருக்கு. இங்கே வந்து வேர்ட்டிக்கலாக இருந்த லைன் வந்து இங்கே ஹாரிசான்லாம் மாறி இருக்கு. சின்ன சர்க்கிளில் வேர்ட்டிக்கலாக இருந்த லைன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஸோ லைன் வந்து இங்கே ஹையாக வந்திருக்கு இந்த டாப்பில். அதுமாதிரி இதுக்கு வர்றது சரி, இதுவும் தான் நம்மளோட ஆப்ஷன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பெரிய ரெக்டாங்கிள் வந்திருக்கணும், அப்புறம் தான் சின்ன ரெக்டாங்கிள் வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளில் இப்படி வேர்ட்டிக்கலாக இருந்த லைன் இங்கே ஹாரிசான்லாம் மாறி இருக்குது. சின்ன ரெக்டாங்கிளில் வந்து ஸ்ட்ரெயிட்லாம் இருந்தது வந்து இங்கே என்னென்னு மாறி இருக்கணும், ஸ்லாண்டிங்காக மாறி இருக்கணும். அப்படி பார்த்தா உங்களோட 4th ஆப்ஷன் சரியாக இருக்குது. இந்த டயக்ராம் எப்படி மாறி இருந்தால் இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இருக்கிற 2 ஷேப் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த டாட் மட்டும் டார்க்கனாக பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இது அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கணும். இதை ரெண்டுத்தையும் அப்படியே வரைஞ்சிட்டு இந்த மேலே இருக்க இந்த சர்க்கிள் மட்டும் டார்க்கன் ஆகிருக்கணும். இங்கே ஆயிருக்கு பாருங்கள் கரெக்டாக. எக்ஸ்ட்ரா ஒரு இதே மாதிரி டயக்ராம் வந்து ரிவர்ஸில் வரைஞ்சிருக்கணும். இங்கே கரெக்டாக வரைஞ்சிருக்காங்க. இங்கே யாரும் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு, இது இந்த சைடு வரும்போது இங்கே மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ அதை இங்கேயும் மாறி தான் வந்திருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட 3rd ஆப்ஷன் சரியாக இருக்குது. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்த டயக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே பேட்டர்னில் இதில் வந்து இங்கே இருக்கிற டயக்ராம் இப்படி மாறி இருக்குது அப்படின்னா இங்கே வெளியில் இருந்த எல்லா சர்க்கிளும் இப்படி உள்ளே வந்திருக்கு. வெளியில் இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக 90 டிகிரி இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. இப்படி இருக்கிற ஷேப் வந்து இப்படி திருப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கணும். இந்த சர்க்கிள் எல்லாம் இப்படி உள்ளே வந்திருக்கும். அப்படி பார்த்தா எல்லாத்துலேயுமே சர்க்கிள்ஸ் உள்ளே தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த பாக்ஸை தவிர இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், 2 சைடும் லைன் போட்டிருக்காங்க, இதிலே 2 சைட்லேயும் லைன் போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் ராங். இது 2த்துல ஒன்று தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ இங்கே இந்த இருக்கிற இடத்துல லைன் அப்படியே வரல, இங்கே மாறி தானே வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதே பிளேஸில் வந்திருக்காது, 90 டிகிரி மாறி வந்திருக்கணும். அப்போ இப்படி இருக்காது, பாக்ஸ் மேலே போயிருக்கும். ஸோ இது பாருங்கள், இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டாங்க எடுத்து. ஆனால் அப்படி வரக்கூடாது, மாறி இருக்கணும்ல. அப்போ இதுதான் உங்களோட சரியான ஆப்ஷன். 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய பிக்சர் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பாருங்களேன், இதே பேட்டர்னில் லைன் வந்திருக்கு ஸ்ட்ரெயிட். அப்போ இங்கேயும் இப்படி லைன் வந்திருக்கணும். ஏன்னா இதே லைன் தான் எல்லா பாக்ஸ்லையும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒரு டயக்னல் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களோட கரெக்டான போர்ஷன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 4th ஆப்ஷன் மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி சாட்டுக்கான கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சயின்ஸ் அண்ட் சோஷியலோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸ் கூட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது, சாட் அப்லோட் பண்ணுங்கள் மேம். ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.